எல்லாருக்கும் ஹாய், நான் இளங்கோ பாண்டிச்சேரியிலேருந்து. இன்றைக்கி கப்பி ஃபார்மிங்கில் டிப்ஸ் செகண்ட் பார்ட் பார்ப்போம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி கப்பி ப்ரீடிங் பேர் செட் பண்ணுறதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணுங்கிறத பற்றி பார்ப்போம். ஏன்னா நீங்கள் அந்த ப்ரீடிங் பேர்லேருந்து வர குட்டியை தான் ரைஸ் பண்ணி நீங்கள் மறுபடியும் அதே வெரைட்டின்னு சொல்லி நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க. நீங்கள் வாங்கின மாதிரியே குட்டி ரைஸ் பண்ணுற குட்டி வந்தால் தான் நீங்கள் அதே ரேட்டுக்கு சேல் பண்ண முடியும். அப்படி இல்லைனா அது மிக்சட் கப்பீஸ் ஆயிரும். நீங்கள் போட்ட 3 months 4 months நீங்கள் போட்ட எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் ப்ரீடிங் பேர் எடுக்கும்போது அது அந்த குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. அதில் வேறு ஒரு கலர் ஷேடோ இல்லை வேறு மார்க்கிங் மிஸ் ஆகிருக்கோ, அப்படி இல்லைனா மீனுடைய ஷேப் சரியில்லை, வளைஞ்சிருக்கு, இயர்ஸ் சரியாக வரல, ஒரு பக்கம் வந்திருக்கு ஒரு பக்கம் வராமல் இருக்குது, அந்த மாதிரி எந்த ஒரு டிஃபெக்டிவ் இருக்கிற மாதிரி பீஸ் எதுவும் எடுத்து ப்ரீடிங் பேரா செட் பண்ணாதீங்க. மீன் ஆக்டிவாகவும் கண்டிஷனாகவும் இருக்கிறதா பார்க்க மறந்துடாதீங்க. ஏன்னா அதுவும் ஒரு முக்கியமான பேராமீட்டர். மீன் நல்ல கண்டிஷனாக இருக்கிற மீனாக பார்த்து எடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.